ஹே எவ்ரிவன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? நீட் எக்ஸாம் பற்றி தான். இந்த நீட் எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணிச்சு, இன்னும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நான் பண்ணுறனாலேயே நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணல, இந்த கட்சியை எது பேச போகிறேன்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க. அது இல்லை. ஆனால் நான் சப்போர்ட் பண்ணி தான் பேச போகிறேன். யாருக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட பிள்ளை. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் பேச போகிறேன். தென் நீட்டோட மொத்த ஹிஸ்ட்ரியும் இந்த வீடியோலாம் சொல்ல போகிறாரு எப்படின்னு. வாங்க ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். 2010 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. அப்போ 2012 இந்த பிளானை லான்ச் பண்ணுறாங்க. 2013 நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் பார்த்தா அப்போது மே 13 அந்த நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாருனாலே கிராக் பண்ண முடியும், ரொம்ப சிலபஸ் கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ 100 பெட்டிஷன் மேலே போட்டு சுப்ரீம் கோர்ட்டோட பர்மிஷனோட நீட்டை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ 2014 நீட் அஃபீஷியலாக ரிட்டர்ன் ஆகுது. 2016 ரிட்டர்ன் ஆகிறத விட தென் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 12th எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வி டோன்ட் கேர், நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு மெடிக்கல் சீட் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே கோச்சிங் சென்டரும் ஒரு பெரிய பெரிய ஆளுங்களும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரெவன்யூவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காசு கட்டி படிக்க முடியாமல் போய் 2017 அனிதா அவங்க இறந்து போகிறாங்க நீட் எக்ஸாமில். அதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட் இயர் டெத், சூசைட். இதான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் கில், நீட்டால் கில்லான ஃபஸ்ட்டு ஒரு நபர் அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா நார்மல் பீப்புள்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்னால படிக்க முடியல. ஏன்னா கோச்சிங் வசதி இல்லை. ஏன்னா ஒருத்தரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரேட்டு, அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சரு 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வர போகுது அந்த பேக்கேஜ். அது எல்லாருனாலையும் ஆஃபரும் இல்லை இது பண்ணவும் முடியலை. எப்படிங்க முடியும்? அவங்க படிக்க வைக்கிறே அவங்க வீட்டில் கஷ்டம். பட் இந்த கோச்சிங் சென்டரில் ஃபீஸ் கட்டி அவங்க கிராக் பண்ண முடியும், எப்படி அவங்க பண்ண முடியும்? ஆனால் சிபிஎஸ்சி பசங்க ஈஸியாக இருந்துரு, ஏன்னா அவங்க சிலபஸ் அது ரிலேட்டடாக இருந்துரு. இது பிக்கஸ்ட் ஸ்கேம் தெரிஞ்சு தான் தமிழ்நாட்டிலே அப்போஸ் பண்ணாங்க, இன்னும் வர பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் டெல்லியில் நம்ம சனம்பாஜியும் இப்போ போராடிட்டு உண்ணாவிரதம். நல்ல மார்க் எடுத்தோம், பாதி பேரோட வாழ்க்கை இந்த நீட் எக்ஸாம்னால வருஷங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு தெரியுமாங்க? ஆனால் நல்லதை நம்ம மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்களே. ஏன் இந்த 2013 அப்போ 2010 ஆரம்பித்த அந்த விஷயம் தொடர்ந்து இது வர 2016 இப்போ வர 96 பேருக்கு மேலே இறந்துக்கிறாங்க சூசைட் அட்டம்ங்க. சரி, இது எல்லாம் பார்த்து இந்த சானம் வவுச்சிரா என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே எங்களால் அமைதியாக இருக்க முடியாது, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி கல்வி இருக்கணும். பட் அவங்களோட அலிகேஷன்